ஹலோ காய்ஸ். நேற்று மேட்ச் பார்க்கல. ஏன்டா சரியான மழை. டிவி சேனல் ஒன்றும் முழுக்கையில். அப்போ மேட்ச் பார்க்காம போய் அவன் படுத்துட்டு விடிய எழும்பி பார்த்தா இந்தியா 283 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. சரி 283 ரன் அடிச்சு வச்சிருக்காங்கள்ட்டா பார்த்துட்டு ஹைலைட்ஸை பார்த்தா 20 ஓவரையும் போடுறாங்க. 20 ஓவரும் ஹைலைட்ஸ் மாதிரி தான் கிடக்கு. ஓப்பனா சஞ்சு இறங்கி அவன்கிட்ட பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் வெளுத்து கொண்டு இருக்க. பக்கத்து அபிஷேக் சர்மா போட்டு நொறுக்கி போட்டு அவனும் ஓப்பிட்டான் ஒரு 36 ரன்ல. சரி அது பரவாயில்லைன்னு பார்த்தா இந்தியன் தாத்தாட வர்மக்கலை மாதிரி வர்மா வந்து வெளுத்துருக்கிறான் எல்லா பக்கமும். அவன் அடி மட்டும் ஒரு திணிசாக இருந்தது. பார்க்க ஆசையாக இருந்தது. மச்ச ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படி ஹைலைட்ஸ் பார்க்குறேன் யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டான் திலக் வர்மா. அதுபோக சஞ்சு அடிக்கிறான் இல்லை, திருப்பியும் வந்துட்டான் சஞ்சு ஃபோம் இல்லாமல் போட்டான். அவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தினான் இல்லை சரியா. இந்திய டீமில் வேறு யாக்கள் இடத்த பிடிச்சிருவாங்க. இதெல்லாம் நினைச்சு கொண்டு இருந்த ஆக்களுக்கு பிரடி கரங்க கொடுத்த மாதிரி ஒரு குழுவை சஞ்சு சம்சன் எடுத்து கொடுத்துருக்கான். மீண்டும் ஒரு 100. நான் 2 மேட்ச் 3 மேட்ச் அவுப்படுவேன். அது வேற கதை. அடிச்சா 100. சேட்டன் வந்தா சேட்டை தான் என்ற மாதிரி நொறுக்கி இருக்கிறான்னு நேற்று சஞ்சு சாம்சன். உண்மையை சொல்ல போனா சஞ்சு சாம்சன் அந்த இடத்த நல்லாவே பிடிச்சிட்டான். இனி அந்த இடத்த யாரும் பிடிக்கிறேன்டா. அதுவும் முக்கியமாக இந்த ராகுல் பிரித்திஷா அவை என்று இருக்கணும் கொஞ்சம் பேர் அவையில் நெச்சும் பார்க்கலாது. இது இப்படி இருக்க ஒன் டவுன் பேட்ஸ்மேன் திலக் வர்மா அடே ஒன் டவுன் இறங்கினா கொஞ்சம் நின்று விளையாடி ஒரு மச்சை எடுத்துக்கொண்டு போகணும் இல்லைன்னு கேட்டா இந்த கதைக்கெல்லாம் இந்த இடம் இல்லை. என்கிட்ட ஒரு அளவுக்கு மேலே பேச்சே கிடையாது. ஃபுல்லாக வீச்சு தான் என்ற மாதிரி தான் திலக் வர்மா நேற்று போட்டு வெளுத்துருக்கிறான். திலக் வர்மாண்ட அடியை பார்க்க சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நின்று விளையாடுற மாதிரி கிடக்கு. என்னடா சஞ்சு சாம்சன் தொட்டாக்குறான்ன்ற அளவுக்கு மனநிலை போட்டு அந்த அளவுக்கு திலக் வர்மா போட்டு தாளிச்சு விட்டான். உப்பு, தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், சிறிதளவு கடுகு எல்லாம் போட்டு ஒரு சின்ன தாளிப்பு சவுத் ஆரிக்காவுக்கு மணக்க தாளிச்சான். சவுத் ஆரிக்கா செத்து போச்சு. வளமையாக ஒருத்தன் 2 பேர் நல்லா போல் போட்டிருப்பார். நேற்று அந்த கதைக்கே இடம் இல்லை. சவுத் ஆரிக்காவை சவுக்கு தறியால் அடித்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கிறாங்க இந்தியாக்காரங்கள். நேற்று ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்குது. மிச்சம் 2 பேரும் சாதம். சவுத் ஆரியா 20 ஓவரையும் போட்டு முடிச்சா மட்டும் போட்டு முடிச்சுட்டு போட்டாங்க 283 டாக்கெட் வச்சுட்டு சிரிச்சு கொண்டு போகிறாங்க. சரி இவங்க வந்து ஒரு 200 ரன் அடித்து மாஸ் காட்டுவாங்களாக்கு பார்த்தா எங்க ஃபுல்லாக மேட்ச் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கொஞ்சம் பார்த்துக்கலாம் போல. கையில் சடக்குன்னு விக்கெட் போகுது. அவனை உப்படுறான் இவன் உப்படுறான், இவன் உப்படுறான். மில்லர் இருந்த சும்மா இருந்த டேவிட் மில்லர் இருக்கிறாரല്ലോ, அவன் வந்து கொஞ்சம் நேரம் ரன் அடிச்சு கொண்டிருக்கிறான். இனி தாமரை வயசுக்கு வந்தா என்ன, விரலன்னா என்ன மாதிரி அவன் அடிச்சா என்ன, அடிக்கலன்னா என்ன, அவன் போட்டு 2 சொட்டு அடிச்சு வந்துக்கிறான். பிரயோசனம் இல்லாத நேரம். சரிய நங்கால பார்த்தா நான் வழக்கம் போல மார்க்கோ ஜான்சன் அவன் தண்ட பங்குக்கு நொட் அவுட்டா 2 6 3 4 அடிச்சு மாஸ் காட்டான். அதுல மாற்றம் இல்லை. அவன் தண்ட பங்கை தான் சிறப்பாக செய்கிறான். உண்மையிலேயே அவனை கொஞ்சம் பேட்டிங்கில் முன்னு கலக்கி பார்க்கலாம் போல இருக்கு. இது இப்படி இருக்க கார்த்திக் பாண்டியா நேற்று எனக்காடா போட்டு விளையாடலாம் அடிக்கிறீங்க பாடுறான் பந்துன்னு சொல்லி 3 ஓவர் 8 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்து மாஸ் காட்டியிருக்கிறான். மாஸ்ண்டா மாஸ், வேற லெவல் மாஸ். இது இப்படி இருக்க நேற்று அடிக்க பார்க்க இது சவுத் ஆரிக்காவுக்கு விழுந்த அடி மாதிரி தெரியல. கணக்க கதைக்கிற ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த நியூசிலாந்து ஃபேன்ஸுக்கும் ஒருங்கோடா நாங்கள் வாரம் உங்களோட சாதனையும் படைப்போம், சரித்திரமும் படைப்போம், எல்லாம் செய்வோம், பொறுத்து கொண்டு இருங்கோ. சின்ன சறுக்கல் சறுக்கிட்டோம், அதுக்கு போய் இவ்வளவு கதைச்சிட்டீர்கள். இனி நாங்கள் அடிக்கிற அடி ஒன்றும் இடி மாறி விழும், எல்லா தொடருக்கும் தயாராயிருங்கோன்ற மாதிரி இருந்துச்சு நேற்றையும் அடி. ஆனால் இதில் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் என்ன நினைக்கணும்டா, நீ செத்து போன சவுத் ஆரியா அடிக்கலாம், ஆனால் எங்கட சிங்கக்குட்டிகள் ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை என்று தான் அவையல் நினைக்கணும். சரி இந்தியா நீங்கள் அடிச்சு போட்டியல் வந்துட்டியல், மாஸ் காட்டிட்டியல், எல்லாம் ஓகே. நீங்கள் போய் ஆஸ்திரேலியாவுக்கு அடிங்கோ. நாங்கள் உங்களை பெரிய டீம் என்று ஒத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்த்துறோம். செத்து போன டீமுக்கு அடித்து போட்டு கத்தக்கூடாதுன்றது தான் உண்மையான விளக்கம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.